புரொடக்ஷன்ஸ் வழங்கும் விலங்கு திரைப்படம் பிரீமியர் ஷோக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருகவென வரவேற்றுக் கொண்டு நான் வந்து இந்த விபத்து தொடங்குறதுக்கு முதல் நான் வந்து இந்த படத்தை பத்தி கொஞ்சம் கதைக்க போறேன். விலங்கு திரைக்கும் என்ற ஒரு திரைப்படம் வந்து கண்டிப்பா தமிழ் கனடிய கலைஞர்களுக்கும் சரி ஈழத்து கலைஞர்களுக்கும் சரி ஒரு மிக முக்கியமான திரைப்படமாக இது அமைய போகிறது. கண்டிப்பா ஒரு ஈழத்துல திரைப்படம் எல்லாருக்குமே ஒரு விஷன் இருக்கு. இந்த திரைப்படம் வந்து இப்படிதான் இருக்குமெண்டு. ஆனா அந்த விஷனை அப்படியே திருப்பி போட்டு எங்கள் எல்லாருக்கும் மைண்ட் செட்டை மாற்றக்கூடிய மாதிரி இந்த விலங்கு திரைக்கும் என்ற திரைப்படம் அமைய போகிறது என்று நான் வந்து கண்டிப்பா கேரண்டி பண்ணி சொல்லுவேன். ஸோ அகேன் டானி புரொடக்ஷன்ஸ் வழங்கும் இந்த விலங்கு திரைக்கும் திரைப்படத்துல வந்து நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கிறது. அதாவது இந்த திரைப்படம் முற்றிலும் ஈழத்தில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்துல நடிச்ச எல்லாரும் கூட ஈழத்தில் இருக்கும் நல்ல டேலண்டடான கலைஞர்கள் என்று நாங்கள் வந்து சொல்ல வேண்டும். ஸோ அந்த வகையில நாங்க வந்து எங்கள் டைரக்டரை பார்த்தோம் என்றால் பிரகாஷ் ராஜா தான் எங்கள் விலங்கு திரைக்கும் திரைப்படத்தின் டைரக்டர். அண்ட் மியூசிக் டைரக்டர் வந்து பிரசாந்த் கிருஷ்ண பிள்ளை. அண்ட் சினிமாட்டோகிராஃபி கலைஞர்களை நாங்கள் பார்த்தோம் என்றால் தருண் பாஸ்கர் மற்றும் அருண் செல்வம் from DB Studio. And editing Selvaraj Harshan. Coloring and VFX Niveen. And of course a special cast of Pathamandal Dinesh Raj. எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஒரு ஆக்டர் மட்டும் இல்லை, ஒரு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசரும் கூட. ஸோ கனடால இருந்து போய் ஈழத்துல இந்த படத்தை வந்து ஃபுல்லா நடிச்சு எங்களுக்கு தந்த ஹீரோ தனேஷ் ராஜ் மற்றும் எங்கள் ஃபீமேல் மெயின் கேரக்டர் ரோல் பிளே பண்ணின கயல்விழி. அண்ட் எங்களோட வில்லன் எல்லாருக்குமே தெரியும் ஹீரோ வந்து எவ்வளவு முக்கியமோ அவ்வளவுக்கு ஒரு வில்லனும் அந்த படத்தை வந்து அப்படியே அப்ரூவ் பண்ற ஒரு கேரக்டர். ஸோ யூகேல இருந்து வந்து எங்களோட வில்லன் பிரகாஷ் நவரத்ன ராஜா. இது எல்லாருமே இந்த படத்துல வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு பிளே பண்ணியிருக்கீங்க. ஸோ இது எல்லாருக்குமே நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்க வேண்டும் என்று நான் நம்புறேன். Thank you guys so much for spending your time in this film and providing a great film for us to watch. And அந்த கையோட நாங்க வந்து behind me மீடியாக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்றேன். Thank you for being our media partner and thank you for helping to promote our விலங்கு திரைக்கும் படம். And அந்த கையோட of course அங்களுக்கு வந்து ஒரு special guest இன்னைக்கு உங்களோட இருக்கிறார். So we have our Markham Thornhill MPP லோகன் கணபதி அவர்கள். நாங்கள் வந்து உங்களை ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலுடன் அன்போடு இந்த மேடைக்கு நாங்கள் அழைக்கின்றோம். And அந்த கையோட I would like to welcome our hero Dinesh Raj அவர்கள் கூட. இந்த விலங்குகள் தெரிவிக்கும் திரைப்படத்திற்கு வந்திருக்கின்ற உங்களுக்கு முதற்க நான் நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துள்ளது. ஏனென்றால் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய கலைஞர்கள் விளக்கு கலைஞர்கள் எங்களுடைய பணிகளை எடுத்து எடுக்கின்ற இந்த படங்களுக்கு ஊக்கம் கொடுக்கிறது நாங்களாம் அந்த ஊக்கத்தை கொடுத்து இந்த தேர்தல் அனுசாட்சியமாக வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் நம்முடைய தெரிவித்து நான் என்னுடைய அரசு சார்பில் எங்களுடைய உபாதி அரசு டாக்போர்ட் சார்பிலும் எங்களுடைய கோக்க சார்பிலும் கொண்டு வந்திருக்கின்ற வாக்குமூலத்தை வாசிப்பதற்கு முன்பு ஒன்றாக விடயங்களை சொல்லலாம். நீங்கள் படந்தாக்க வந்திருக்கிறீர்கள். இந்த படத்தினுடைய ஏன் எங்களுக்கு பிடியான திரைப்படங்கள் முக்கியம் என்பதை நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்றேன். No one would hear your story if you don't tell it. Is that right? No one hears your story if you don't tell it. It's up to us whether you want to tell your story or not. So உங்களுடைய கதைகளை நாங்கள் சொல்ல விட்டாங்க. நான் அடிக்கடி சொல்றது மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டோரி இருக்கு. பலபெயர்ந்த மக்கள் இல்லத்துல மக்கள் நாங்கள் ஒரு இன படுகொலை கூட சொல்லுவோம். அப்போ எங்களோட ஒவ்வொரு குடும்பத்திலையும் டிரெக்டாகவும் இன்டிரெக்டாகவும் அந்த ஸ்டோரி இருக்கு. அப்போ அந்த ஸ்டோரியை சொல்லுகின்றார் ஒரு புளியத்தன்மை சொல்லுகின்றாதான் இந்த விலங்கு கிடைக்கும். இந்த விலங்கு கிடைக்கும் என்ற சொல்லிலேயே உங்களுக்கு தெரியும் நிறைய அர்த்தம் இருக்கு. அதுக்கு நான் அர்த்தம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. விலங்கோட இருக்கிற வந்து நாங்கள் 30 வருடங்களுக்கு மேலான போராட்டத்தில் எங்களுக்கு ஓப்பன் பிரிசன் திறந்தவெளி சிறைச்சாலையில இன்னும் ஈழத்தில் எங்கள் மக்கள் விலங்குகள் இல்லாமல் விலங்குகள் கூட்டப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த விலங்குகள் சொல்லு முன்னாடி அடக்கப்பட்ட எல்லா இனத்துக்கும் எங்களோட தமிழ் மக்கள் உலகத்தில் அடக்கப்பட்ட எல்லாருக்கும்
இந்த தெரிவிக்குமன்றது உண்மையிலேயே நம்முடைய உள்ளத்தை தொடுகின்ற அந்த அந்த கலைக்கு அந்த தீ உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. அப்ப விலங்கு தெரிவிக்கும் படத்துக்கு பின்னால் இருக்கின்ற அந்த திறமையான திரைப்பட குழுவினர் அதை எங்களுடைய அறிமுகப்படுத்தின அழகாக சொல்லியிருந்தால், எங்களுடைய கலைஞர்களை நாங்கள் தட்டி கொடுக்க விட்டோம். குறிப்பாக எங்களுடைய ஈழத்து கலைஞர்கள் தட்டி கொடுக்க விட்டால் வேறொருவரும் தட்டி கொடுக்க போவதில்லை. எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய தயாரிப்பாளர்கள், எங்களுடைய கலைஞர்கள். அப்ப அந்த வரிசையிலே தயாரிப்பாளர்கள் ராஜ் இருக்கிறார், அருமையான ஒரு ஒரு இயக்கினார், ஆக்டர். அவர்களுடைய உங்களுடைய கரகோஷங்கள் இறுதியாக ஒன்றை சொல்லலாம். விலங்கு தெரிவிக்கும் என்பது அருமையான ஒரு தலைப்பு. அது ஒரு மிகப்பெரிய செய்தியாய் உருவாகி இருக்கிறது. அடக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட இனத்தின் விலங்கு என்ன என்பதை நாம் விளக்கமாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. சகல அடக்குமுறைகளையும் உடைத்தறிந்து நாங்கள் முன்னுருவம் என்ற ஒரு சுழிதா ஒரு சிம்பல் தான் இந்த விலங்குகள் தெரிவிக்கும் அந்த மொழி. உங்களில் பல பேர் நாம் முன்பு சொன்ன மாதிரி டேவிட் கேமரன் போல் இயக்குநர்களாக வருவீர்கள், ப்ரொடியூசர்களாக வருவீர்கள், நடிகர்களாக வருவீர்கள் வர வேண்டும் என்று கூறி அந்த நம்பிக்கையோடு நான் என்னுடைய உரையை முடித்து என்னுடைய அரசு சார்பாக கொண்டிருக்கின்ற வாக்குகளை இன்னொன்று நான் ஸ்பெஷல் தேங்க்யூ டு பிஹைண்ட் மீ மீடியா. நான் இங்கே வந்து நிற்கிறேன்னு சொன்னால் எனக்கு அவர் கண்ணா செல்வாவும் அவருடைய குடும்பத்தினர் கொடுத்த அக்கறை. ஏனென்றால் 6 படப்படுத்துறதுல முக்கியம், 6 எடுக்கிறதுல முக்கியம், 6 அதுக்கு பின்னால் இருக்கிறது. ஒரு விஷயத்தோட செய்கிறவங்க 6 செய்கிறவங்க நான் பார்த்தேன். ரிப்போர்ட் கார்டு அவருக்கு என்ன ரிப்போர்ட். அப்போ எங்களோட ஒரு முகத்தோட உண்மை முகத்தோட இனத்துடைய மனச்சாட்சி அளிக்கின்ற மீடியா மற்ற மீடியாக்களுக்கும் அந்த குடும்பத்தினருக்கும் இந்த நன்றியை கூறி எல்லா கலைஞர்களையும் நான் கனடா மண்ணில் கண்டிருப்பேன். நாங்கள் ஈழத்துக்கள் எத்தனையோ நூற்றுக்கணக்கான எங்களுடைய ஈழத்து கலைஞர்கள் இன்னும் நம்முடைய மனச்சாட்சியாக அங்கே இவ்வளவு விலங்குகளோடும் போராடுகின்ற கலை கூட போராடுகிறது. கலை என்பது கலைக்காக மட்டுமில்லை. நான் சிறுவரிலிருந்து கலை மக்களுக்கான கலை ஒரு பெரிய பவர்ஃபுல் பெரிய ஆயுதம். உங்களுக்கு தெரியும், கலை கூட பல விடயங்கள் அந்த ஒரு ஆயுதம் தான். அந்த ஆயுதத்துக்கு கூட இந்த சூரிய செய்தியை சொன்னதுதான் இந்த விலங்குகள் தெரிவிக்கும். அந்த திரும்ப கூறிக்கொண்டு என்னை இங்கே அன்பாக அழைத்தவர்கள் எல்லாருக்கும் நன்றிகளை பாராட்டுகளை கூறிக்கொண்டு என்னுடைய வாழ்த்துக்களை வாழ்த்துமலை கணேஷ் ராஜ் அவர்களுக்கு நான் வழங்குகிறேன். On behalf of the legislature of Ontario and police action, my sincere congratulations to Danish Raj. Recognition of your outstanding work as the producer, actor of Vilangu Tharikkum. Through this movie, you are bringing the heartfelt story to the Tamil world and educational and awareness, not only this generation, our generation, but to the generation to come. Your commitment to excellence and passion for true storytelling through this movie has left remarkable and lasting legacy on our community and inspire for the audience. May you continue to inspire and educate and make a meaningful impact for many more years to come. Signed by Logan Kanapati, MP from Markham Thornhill, but I do present on our premier doctor and Indian purpose. Thank you. On behalf of the legislature of Ontario, I'm pleased to extend my sincere congratulations to Prakash Raj, Director. Prakash Navargal, the Director of Vilangu Tharikkum. Your artistic leadership and creative direction have brought a powerful and engaging story to the people, especially the Tamil diaspora and the Tamil people, touching the heart of so many lives. Your talent and vision have made a significant contribution to history and our struggle. May you continue to inspire and bring more stories like this, one to the people, make awareness for many more years to come. Again, signed by Logan Kanapati, MP from Markham Thornhill, but I do present on behalf of our Premier Doctor and India.
இது வந்து music composer. On behalf of the legislators of Ontario, I'm pleased to extend my sincere congratulations to Prasad Krishna Pillai, recognition of your outstanding work as a music composer of Grammy curriculum. Your music talent and creativity have added depth and emotion to the film, enhancing the audience experience, elevating the storytelling. Your dedication and artistry have made a meaningful impact in our community, especially Tamil diaspora community. May you continue to inspire, educate, and make a meaningful impact for many more years to come. Again, signed by Logan Ganpati, MPP from Markham Road, but I will present on behalf of Premier Blackboard and Media. Thank you. Thank you. First of all, I want to thank everybody who are here today to support this film. Vandrik Ellarku Nandri and Logan Ganpati MPP from Ontario Premier. Thank you so much for your support and thank you for everything. And I don't know what to even say, but thank you. Thank you so much. Thank you. இது ஒரு சின்ன ஒரு கௌரவமே இந்த இதை வந்து எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் கரெக்டாக செஞ்சதுக்கு நன்றி. Okay, yes. So thank you so much, MPP Logan Ganapathy அவர்கள். கண்டிப்பா எங்கள் டைரக்டர் மற்றும் மியூசிக் டைரக்டர் எங்களோட இணைந்து கொள்ளாட்டிலும் அவர்களை கௌரவப்படுத்தினதுக்கு மிக்க நன்றி. And with that being said, உங்களை வந்து கன நேரம் பார்க்க வைக்காம எங்களோட ஹீரோ அவர்கள் தனேஷ் ராஜ் அவர்கள் ஒரு குட்டி ஸ்பீச் எங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து ஸ்ட்ரீட்டா படத்தை பார்க்க போயிடலாம். So yes, the mic is yours. ஓகே, மெசேஜ் போடுறோம் 8 மினிட்ஸ்ல மூவி ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ அதான் பார்த்தேன். Okay, thank you வந்த எல்லாருக்கும். Thank you very much. First of all, once again, thank you MPP Logan Ganapathy and Begins Media. Udayana is here. Thank you. Yuvan Bonnell is here. Thank you. வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. அதோட நான் முக்கியமான ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படத்தை வந்து படம் எடுக்கிறது ஈஸி, ஆனால் அதை திரைக்கு கொண்டு வர ரொம்ப கஷ்டம். அந்த திரைக்கு கொண்டு அப்புறம் அந்த படத்தை மக்கள்கிட்ட சேர்க்கிறது வந்து அதோட கஷ்டம். அந்த நிலையில இந்த படத்தை வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் என்ற ஒரு விஷயம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். அந்த டிஜிட்டல் ரைட்ஸை வாங்கி இந்த படத்துல முதல்ல நான் நினைக்கிறேன் ஸ்ரீரங்கம் ஒரு படம் டிஜிட்டல் ரைட்ஸ் வித்திருக்கோம்னு ஐ கெஸ் நினைக்கிறேன். அதை வாங்கின ஜிந்தா ப்ரொடக்ஷன் கஜன் கந்தசாமி அவர்களுக்கு நன்றி. ஆனால் வாங்க தேங்க்யூ கஜன்னா எல்லாருக்கும். And he's been a really good support to me. இவரோட அகஷியான்ற ஒரு மூவி நாங்கள் எடுத்து வந்துருக்கோம். அந்த படத்தோட ஆக்டர் ப்ளஸ் அந்த படத்தை டைரக்ட் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். And one last time, Begins Media உண்மையாக கண்ணா தேடி பிடிச்சி என்னை ஃபோன் பண்ணி முதலே சொல்லியிருந்தேன் நாங்கள் கனவையில் செஞ்சுருக்கலாம், கனவுங்கிறத ப்ரொமோட் பண்ணிக்கலாம் சொன்னவர். பட் அப்படி சொன்னதே பெரிய விஷயம். பட் சொன்னவர் நிப்பாட்டாமல் லாஸ்ட் 1 வீக்காக எவ்ரிடே வேற ஒரு விதத்தில் அவங்க படத்தை ப்ரொமோட் பண்ணி மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் சில பல காரணங்களால் வந்து எல்லாரும் பெற முடியல. அதுக்கு பின்னால் இருக்கிற காரணங்களை சொல்றதுக்கான இடமும் இல்லை இது. பட் சொல்ல முடியாது. பட் தேங்க்யூ வெரி மச். அண்ட் குயிக்லி அவர் இன்ட்ரடியூஸ் எங்களோட படத்தில் வில்லன் பிரகாஷ் அவரோட ராஜா யூகேலேருந்து வந்திருக்கிறார். அவர் அமியூசிங் யூவி கம்மி ப்ளீஸ். அண்ட் ஆல்சோ அவங்க இன்வைட் பிரணவன் எங்களோட மூவியில் நடிச்சிருக்கிற இன்னொரு ஆக்டர் இருக்கிறார். பிரணவன் பேசுவாங்க. Thank you so much, everybody. I don't want to take too much of time, so I want to ask everybody to start going to the theater. Number 3, the screen that play program. And then in the the Akashia movie, the teaser play program. Please on the park, பார்த்து உங்களோட feedback, உங்களோட review தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஸோ அதை பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ தாங்க. தொடர்ந்து நான் 2 பேருக்கு கணக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஸ்பெஷலி முகுந்தன்
And he's always been a good support, good friend, good brother. Thank you so much, Mundan. Wow, please. And Anjan. Anjan எங்கே இருக்கான்னு தெரியல, but Anjan போஸ்டர்லாம் கடற்கரையா போய் ஒட்டினது எங்க அஞ்சான் தான். பட் அஞ்சான், thank you so much. And of course, Deepanana, Daya, Seelan, everybody. Basically, everybody helped me so much. And of course, Mariana is here, my well-wisher, and then P.S. Sudhana is here. Thank you, Sudhana. இவெல்லாம் வந்து என்ன வச்சு டைரக்ட் பண்ணாங்க. பட் என்ன முதலாக வச்சு டைரக்ட் பண்ணவர், என்ன வந்து இந்த சினிமா ஃபீல்ட சும்மா இருந்த எழுதுறது புரிஞ்சு விட்டவர் அந்த ரவி அண்ணா, ரவி அச்சு அவர்கள். தேங்க்யூ ஸோ மச் ரவி அண்ணா. எல்லாத்துக்கும் நீங்க ஆரம்பிச்சு வச்சாதான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். எங்க ஆளை காணவே இல்லை. ரவி அண்ணா முன்னுக்கு வாங்க. ரவி அண்ணா ப்ளீஸ் வாங்க, ப்ளீஸ் வாங்க வாங்க வாங்க. தேங்க்யூ ரவி அண்ணா. ரவி அண்ணா நான் முதலா சும்மா இருந்த என்ன பிடிச்சி டாங்கி வாங்கன்னு சொல்லி பிரம்தனோட ஃபீல்ட கூப்பிட்டு வச்சு ஃபர்ஸ்டா என்ன இந்த ஃபீல்ட கொண்டு வர. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ரவி அண்ணா. தேங்க்யூ. And also I want to introduce Sudhana and also Mariana. Please வாங்க. வாங்க. என்ன வந்து ஒரு ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் பண்ணது எங்களோட ரவி அண்ணா. பட் என்னோட வில்லனா இன்ட்ரோடியூஸ் பண்ணது என்னோட P.S. Sudhana and of course Mariana as well. Thank you so much. Thank you everybody. Thanks for coming. Please quickly let's have a quick picture and we'll start the movie. கூடுதலான படங்கள் ஆங்கில படங்கள்லாம் கூட விரும்பி பார்க்குறேன். ஏன்னா அந்த எடிட்டிங்குக்கும் அந்த கேமராவுக்கும் மிக சிறப்பாக செய்திருக்கு. இப்போ பல காலம் பயிற்சி பெற்ற ஒரு இதுக்கு சமனாக எடுக்கப்பட்டிருக்கு. தொடக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் இந்த படத்திலே ஒரு சலிப்புத்தன்மை இல்லாமல் எடுக்கப்பட்டிருக்கு. நல்லா தொகுக்கப்பட்டிருக்கு. எடிட்டிங், கேமரா எல்லாம் சூப்பர். நடிப்பும் பரவாயில்லை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, ஸோ விலங்கு தரிக்கும் என்ற படத்தை நாங்கள் வந்து உட்சைட் சினிமாஸில் இப்போ பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அஞ்சனா, நீங்கள் வந்து வழக்கமாகவே எங்களோட நாட்டு கலைஞர்கள் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து பார்ப்பீங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த படம் அந்த பேரை கேட்டாலே அதிரடியாக இருக்கும். ஆனால் இந்த படத்தை பார்த்து முடிச்சிட்டிங்க. ஸோ படம் எப்படி இருந்தது? எனக்குமே அந்த ஹீரோவையும் வில்லனையும் நல்லா பிடிச்சிருக்கு. வில்லன் கேரக்டர், அந்த வாய்ஸ் உண்மையாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை கொண்டு போன விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த ஒரு ஸ்டோரி என்றாலும் அதை சொல்கிற ஒரு விதம் இருக்குது, ரைட்? ஸோ அதை வடிவாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பக்காவாக வந்திருக்கு. உண்மையாக எங்களோட ஈழத்து படைப்புகளும் வெல்லோணுமென்று நினைக்கிறதுல நானும் ஒரு ஆள். ஸோ அந்த வகையில் விலங்கு திரைக்கும் மாதிரி இன்னும் நிறைய திரைப்படங்கள் வர வேணும். அதே நேரத்தில் நிறைய கலைஞர்கள் இதில் உள்வாங்கப்படணும். அது மட்டும் இல்லாமல் இதற்கு ஏற்ற மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் எதிர்காலத்தில் வர வேணும். அவங்க நிறைய படங்கள் தயாரிக்கிறதுக்கு இது உதவி செய்யணும் எங்களோட எழுத்து கலைஞர்களுக்கு. இப்போ இந்தியாவை பொறுத்தவரை சினிமா நடிகர்களுக்கு நிறைய சம்பளங்கள், ஊதியங்கள் இருக்கிற மாதிரி எங்களோட மூவிஸுக்கும் எங்களோட திரைப்படங்களுக்கும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற கலைஞருக்காக இருக்கட்டும், நடிகைகளுக்காக இருக்கட்டும், அல்லது டைரக்டருக்காக இருக்கட்டும், போதிய ஊதியங்கள் அவங்களோட உழைப்பு கிடைக்கணும்ன்றது என்னுடைய ஒரு பெரியாவா. இதுவரைக்கும் கதைச்ச எல்லாருமே சொல்லியிருக்கீங்க, நடித்த எல்லாருமே சரி, அதாவது இந்திய கலைஞர்களோட ஒப்படைக்குள்ள எங்களோட ஈழத்து கலைஞர்கள் வந்து கொஞ்சம் கூட குறைஞ்சவே இல்லை. அவ்வளவு நேச்சுரலாக, அவ்வளவு ஒரிஜினலாக நடிச்சிருந்த வேலைன்ட்டு எல்லாரும் சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது வந்து இந்தியா படத்தை விட வேறுபட்டது. என்னென்றால் எங்களோட மண்ணில் நடக்கிற யதார்த்தத்தை வெளியில் கொண்டு வந்திருக்கு. இப்போ இன்றைக்கு ஒரு சீரழிந்து கொண்டு போகிற ஒரு சமுதாயம்தான் யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் அதைத்தான் இந்த படம் முழுமையாக்க எடுத்து காட்டியிருக்கு. அதனபடியால் இது ஒரு விலங்கு சரிக்கும் தான். ஓகே, ஸோ படம் நல்லா இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்தது? 100% எங்களுக்கு எங்களோட சமூகத்துக்கு தேவையான ஒரு பிடித்த படம். கண்டிப்பாக. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரியே கடந்த காலத்தில் எங்களுக்காக, எங்களோட நாட்டுக்காக போராடின ஒரு ஆள் இன்றைக்கு எங்களோடே போராடுற ஒரு சூழ்நிலை வந்து அந்த நாட்டில் உருவாகி இருக்குண்டா அது வந்து கவலைக்குரிய ஒரு விடயம் தான். அதை வந்து இந்த படம் வந்து அருமையாக எடுத்துரைத்ததுன்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கு. வருங்காலத்துக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கு.
உண்மையிலேயே இந்த விலங்கு தரிக்கும் என்ற திரைப்படம் எனக்கு மிகவும் நல்லா பிடிச்சிருக்குது. அதுவும் இந்த படத்தை எடுக்கணும்னு நினைச்ச எங்களோட ப்ரொடியூசர் அவர் பர்சனலாக வந்து எங்களோட டைரக்டர் ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ஸ். அவர் வந்து எப்படி சொல்றது, நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அதை மீறி ஒரு இலங்கை சினிமாவாலையும் சாதிக்க முடியும் என்றதை தகர்த்து காட்டியிருக்கிறார். அதே நேரம் வந்து ஒரு திறமையான ஒரு இயக்குனர் தான் இதில் வந்து ஒர்க் பண்ணிக்கிறார், பிரகாஷ் ராஜா. சரியா, இதில் வந்து எல்லா ஈழத்து கலைஞர்களும் அவ்வளோ வேண்டிய திறமைகள் எல்லாத்தையும் காட்டியிருக்கிறோம், அருமையாக காட்டியிருக்கிறோம். We have Yukta Productions, Kajan Kandasamy அவர்கள். ஸோ எஸ், நீங்கள் வந்து ஆஃப்கோர்ஸ் நிறைய படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வாரீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஆக்டரும் கூட, ஒரு ஹீரோன்றே சொல்லலாம். ஸோ இந்த படம் பார்த்து முடிச்சிட்டிங்க, எப்படி இருந்தது இந்த படம்? நல்லா இருந்தது. வணக்கம். நான் இந்த படத்தை முதல்ல எனக்கு இந்த தியேட்டரில் போட முதல்ல எனக்கு டேனிஷ் வந்து ஒருக்கா போட்டு காட்டினார், என்ன மாதிரி ஒருக்கா ரிவ்யூ சொல்லுங்கண்டு. ஸோ நான் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு இந்த மியூசிக், ஆக்டிங் வைஸ், வில்லன் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தபடியாக நான் சொன்னேன், நான் இந்த படத்தை நான் வந்து மியூசிக் ரைட்ஸை யுக்தா ப்ரொடக்ஷன்லேருந்து நான் வேண்டுறேன்ட்டு. இந்த படத்தை பார்த்த உடனே நான் அந்த நிமிஷம் அந்த முடிவு எடுத்தேன். என்னென்னா, அந்த எங்கள்ட ஸ்ரீலங்கா சினிமாவில் அந்த மியூசிக் உண்மையாகவே என்ன இம்ப்ரெஸ் பண்ண வச்சது வந்து இந்த படத்தின மியூசிக். இந்தியா படத்தின் தரத்தில் இருந்தது இந்த மியூசிக். அந்த மியூசிக்கு இதை பார்த்தோன்னுமே நான் இந்த ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு சம்மதிச்சு டேனிஷோட கதைச்சேன் நான். மற்றும் ஹீரோ சொல்ல போனால் அவர் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அவரோட நான் ஒரு ஃபர்ஸ்ட் அகசியா என்ற ஒரு மூவி பண்ணிகிட்டு இருக்கிறேன். யுக்தா ப்ரொடக்ஷன் முதலாவது தயாரிப்பு. அது நாங்கள் 3 கண்ட்ரியில் பண்ணுறோம், இந்தியா, கனடா அண்ட் டொமினிக்கன் ரிப்பப்ளிக். ஸோ நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அந்த படத்தின் டைரக்டரும் டேனிஷ் ராஜ் தான். ஸோ அவருக்குள்ள இருக்கிற திறமையால் சொல்ல வார்த்தைகள் இல்லை. எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அவர். நடிப்பு வயசு நீங்கள் பார்த்துருப்பீங்க, படம் பார்த்துருப்பீங்க, அவர்கிட்ட ரியல் நடிப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மற்றும்படி வில்லன் லண்டனில் இருந்து இந்த படத்தை பார்த்த அப்புறம் தான் வில்லனா பிரகாஷ் லண்டனில் இருந்து வந்து நடித்தவர். அவர்கிட்ட நடிப்பை பார்த்துட்டு நான் முதல் டேனிஷ்கிட்ட கேட்டது, இவர் தான் இந்த படத்தில் வில்லனா ஆக்ட் பண்ணணுமெண்டு. அப்போ அதுக்கு பிறகு சரி ஓகேண்டா அவரும் கதைச்செல்லாம் ஓகேன்னுட்டு பிறகு அவர்கிட்ட ஃபேமிலி சூழ்நிலை இதால் தான் திரும்பி வரமாட்டேன்ற ஒரு இது சொன்னார். அப்போ நான் டேனிஷ்கிட்ட சொன்னேன், நோ நிறுத்துங்க, அவர் எப்போ வர்றாரோ அப்போ நாங்கள் சூட்டை வச்சு அவர் தான் இந்த படத்தில் நடிக்கணுமுண்டு. பிறகு சரி என்ற அவரோட கதைச்சு பிறகு திருப்பி எங்கள்ட படத்திலும் வந்து நடித்து கொடுத்தார். அதுக்கும் அவருக்கு பிராசன்னைக்கு இந்த நேரத்திலும் நன்றியை சொல்லுறேன். அவர்கிட்ட நடிப்பு விலங்குதறிக்கிலும் வேறு லெவல். எங்கள்ட படத்தில் நல்லா நடிச்சிருக்கார், அது வந்தோடனே பாருங்கள். ஆனால் விலங்குதறிக்கும் அவர்கிட்ட நடிப்பு வேறு லெவல். அவர் நான் இந்தியாவில் உண்மையை சொல்ல போனால், நான் இது அவருக்கே இன்னும் சொல்லலை, இந்தியாவில் எடிட்டிங் என்ற படம் துவங்கி இருக்கு. அப்போ அதில் பெரிய ப்ரொடியூசர் மாதிரிலாம் பார்த்துட்டு அவர்கிட்ட கண்டாக்ட் நம்பரை கேட்டிருக்கேன். அவர் இந்தியா லெவலிலும் இனி பிராஸ் திருப்பி இந்தியா லெவலிலும் நடிக்க போகிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. யா, ஸோ குட் லக் ஃபார் டேனி. இன்னும் மென்மேலும் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய ஸ்ரீலங்கா சினிமாவை இந்தியன் லெவலில் கொண்டு போகிறதுக்கு நானும் முயற்சி செய்வேன், அவரும் முயற்சி செய்வார் என்று நான் இந்த நேரத்தில். ஓகே, நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 2 பேருமே டேனி அண்ணாக்கு நல்ல க்ளோஸ் அண்டு நினைக்கிறேன், அவரோடய சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் அவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும் இப்படி ஒரு படத்தை செய்து அதை வெளிவந்து இனி மக்களுக்கு வந்து அதை ப்ரமோட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமண்டும் உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இப்படித்தான், இந்தியாவில் நான் இந்த படத்தை போட்டு காட்டும்போது, இந்த ப்ரொடியூசருக்கு போட்டு காட்டும்போது அவர் இவ்வளவு கோஸ்டில் இப்படி ஒரு படத்தை நீங்கள்
தயாரிச்சிருக்கிறது பெரிய ஒரு விஷயம். அவர் இந்தியாவில் இப்படி ஒரு படத்தை இந்த கோஸ்டில் எடுக்கவே இல்லாதன்னு சொன்னார். அவ்வளவுக்கு அவர் தண்ட சோஸை வச்சோண்டு இவ்வளவு அவர்கிட்ட இருந்த சோஸை வச்சோண்டு இவ்வளவு இதாக செய்தது பெரிய விஷயம். இனி இதை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுமெண்டா நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். மக்கள் எல்லாரும் அந்த படத்தை பார்த்து நான் ஒரு 2 வீக் 3 வீக் இங்கே ஓட வச்சு இதாண்டு சொன்னா தான் அவர் அடுத்த லெவலுக்கு இந்தியாவில் போய் அடுத்த படத்தை அவர் வேறு அடுத்த லெவலில் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் கேட்குறேன் என்னென்னா, இல்லை படத்தை தியேட்டரில் பாருங்க, பார்த்து அவருக்கு இது ஆதரவு கொடுத்தா தான் அவரும் அடுத்த லெவலுக்கு போவார். அடுத்த இன்னும் இருக்கிற டேலண்டடான ஆக்களும் சினிமாவுக்கு வரணுமென்ட்டு முயற்சி செய்யணும். அதனால் நீங்கள் படத்தை தியேட்டரில் போய் பாருங்கன்றதை நான் இந்த நேரத்தில் ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். அதான் இப்போ எங்களுக்கு ஆக்களோட சப்போர்ட் வேணும். எங்களோட ஆக்களே எங்களோட படத்தை கட்டாயம் பார்க்கணும். ஓகே, பார்த்து எங்களுக்கு அந்த சப்போர்ட்டை தரணும். இப்போ நாங்கள் இலங்கை ஆக்களால் ஒன்று மீளாதன்னு சொல்லி ஒரு கதை ஒன்று இருந்தது. அதை இன்றைக்கு நாங்கள் 99% தொட்டுட்டோம் என்று நான் நம்புகிறேன். எல்லாரும் நம்பினோம். மற்றபடி டேனேஷ் அண்ணா, அவர் ஒரு டைரக்டர், அவர் ஒரு நல்ல ஒரு மனிதர். அவர் ஆக்டிங் வெரி வெல். அண்ட் லண்டன்லேருந்து வந்தவங்களோட வில்லன் அவரும் பிரகாஷ், அவரும் ஒரு ஆக்டிங் வெரி வெல். அதே நேரத்தில் இந்த படத்தை டைரக்ட் பண்ணின எங்களோட ஈழத்தில் இருக்கிற பிரகாஷ் அண்ணாவுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஏனென்றா இப்படி ஒரு டைரக்ஷனை நான் இது வரைக்கும் இலங்கையில் பார்க்கல. இது என் ஃபர்ஸ்ட் ஆர்ட். அவருடைய டைரக்ஷன் வெரி வெல், பெஸ்ட். அப்படி ஒரு ஆர்டிஸ்டை நான் பார்க்கல. அவருக்கு பிரகாஷ் அண்ணா அவங்களுக்கு நன்றியால். எங்களுக்கு போதிய அளவு சப்போர்ட் இல்லாதால நாங்கள் எங்களோட திறமைகளை வழியில் கொண்டு இல்லாமல் இருக்குது. நிறைய பேர் திறமைகளோடு இருக்கணும். அவங்களை தூக்கி விடுறதுக்கு எங்களுடைய ஆக்களோட சப்போர்ட் எங்களுக்கு கட்டாயம் வேணும். அது வந்தால் நாங்கள் வெற்றி அடைவோம் என்று நான் சொல்லிக்கொண்டு நன்றி. இப்படியான படைப்புகள், ஈழத்து படைப்புகள், கனடிய படைப்புகள், அதாவது ஈழத்து மண்ணிலிருந்து வந்தவருடைய படைப்புகள் இப்போ தலைத்தோங்குன்ற ஒரு நிலைமையை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த வகையில் இளைஞர்கள் இப்போ அதிகப்படியான படங்களை இப்போ செய்கிறார்கள். இது ஒரு நல்ல அறிகுறியாக இருக்கிறது. அது மட்டுமில்லை, இப்போ டெக்னிக்கலாக இப்போ நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அவைகள் அதில் முன்னேறி கொண்டு போகிறார்கள். அதுவும் நல்லா இருக்குது. இந்த விலங்கு தெரிக்கும் படத்தை பொறுத்தவரையில் அது ஒரு அங்கே உண்மையாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை உண்டு. அதாவது ட்ரக்ஸுடைய ஆதிக்கத்தை ஒழிக்க வேணும் என்ற ஒரு ஆதங்கத்தால் உருவாகிய ஒரு படம். அப்போ படம் ஒன்று சினிமாக்குரிய அந்த விஷயங்கள் அதில் இருக்குது. ஏனென்றால் ஸ்பீடாக மூவ் பண்ணுறதும், நல்ல எடிட்டிங், நல்ல கேமரா, மற்றது நல்ல டைலாக்ஸ், மற்ற ஆக்ஷன் நல்லா இருக்குது. இந்திய நடிகர்களுக்கு சளைக்காத அளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே அநேகமானவர்கள் எல்லாமே நல்லா செய்கிறாங்க. இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. சரியான ஒரு விறுவிறுப்பாக இருந்தது. ஒரு சீன் முடிஞ்சோடனே அடுத்த என்ன வரும் என்ற மாதிரி அப்படியே நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்ஷன், வெரி சஸ்பென்ஸ். ஆனால் அந்த மியூசிக் இருக்குது தானே, மியூசிக் அந்த மாதிரி லைக் ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு கெட் ஆஃப் யுவர் சீட். அப்படியே தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கணும் போல இருந்தது. நாமளும் பார்த்ததுக்குள்ள தமிழ் படங்களுக்கு இது லைக் எல்லாருமே சூப்பர் ஆக்டிங். அந்த மெயின் கேரக்டர்லேருந்து அந்த வில்லன் கூட லைக் சீம்ஸ் ஸோ ரியல். அப்போ அந்த ஒரு கேரக்டர்ஸும் இந்த டைமை கணக்கு புட் பண்ணி சரியாக ஹார்ட்டை ஒர்க் பண்ணி இதை செய்திருக்கணும். உங்களுக்கு சான்ஸ் இருந்தால் நீங்களும் பாருங்க.